இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஏப்ரல் மாதம் நடக்கும்போது என்டிஏ கூட்டணி அமைத்து அதில் மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்களை தலைவராக அறிவித்து சென்றார்கள். நான் இபிஎஸ் அவர்களை தலைவராக அறிவிக்கவில்லை, அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நான் அகில இந்திய தலைமையுடைய ஒரு மாநில தலைமை, அகில இந்திய தலைமை என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் நான் கேட்க வேண்டியது என் பொறுப்பும் என்னுடைய கடமையும் கூட. இதில் 2019 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எங்களோடு இருந்தது. அப்பொழுது மதிப்புக்குரிய டிடி சார் எங்களோடு இல்லை, அவர் தனி கட்சி ஆரம்பித்து அதற்கு முன்னால் பல்வேறு நிகழ்வுகள், அரசியல் மாற்றங்கள், பல்வேறு அரசியல் மாற்றங்கள் பிறகு அவர் தனி கட்சி ஆரம்பித்து அவர்கள் 2019 ஆண்டு ராமநாதபுரத்தில் நான் போட்டியிட்ட போது கூட அவர்கள் குக்கர் சின்னத்திலே அவர்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டார். அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து 65 இடங்களை பெற்றது. நாங்கள் 4 இடங்களை பெற்றோம். 66 சட்டமன்ற உறுப்பினர், நாங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர். அதன் பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மதிப்புக்குரிய டிடி சார் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களோடு சேர்ந்தது. ஆனால் அதிமுக எங்களோடு இல்லை. அதன் பிறகு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கினார்.